காரணம் என்று நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷமாக நாம் கருதுகிறோம். ஏனென்று சொன்னால் இறைவனால் இன்றைக்கு படைக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டை ஆளுவதற்கு நீங்கள் தான் தகுதியுள்ள ஒரு முதலமைச்சர் முறையிலே தான் தமிழ்நாட்டு மக்கள் 2 மாத காலத்தில் நம்முடைய சின்னத்தை அறிமுகம் செய்து உலக நாடுகள் பூராம் 4 லட்சம் பேர் இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார் சொன்னால் ஒரு வரலாறு படைக்கிற தலைவராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. நான் குறிப்பிடுவதற்கு காரணம் மற்றவர்களால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. நான் குறிப்பிடுவதற்கு காரணம் சில பேர் கனவு கண்டார், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று கனவு கண்டார். அதை தூள் தூளாக்கிய பெருமை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒருவரால் தான் முடியவில்லை. இதுதான் வரலாறு. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் கனவு கண்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறது. இதைத்தான் புரட்சித் தலைவர் ஒரு பாடலை பாடுகிற போது உலகத்திலே பெரிய ஆயுதம் எது என்று கேட்கின்ற போது அப்போது அவர் குறிப்பிடுகிற போது நல்ல கருத்துக்களை சொல்கிற போதுதான் சக்கரவர்த்தி திருமண மடத்திலே சொல்கிற போது ஒன்றை சொன்னார். உலகத்திலே பெரிய ஆயுதம் எது என்று கேட்கின்ற போது கத்தி கடப்பாறை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருப்பார் நம்முடைய நகைச்சுவை மன்னன். அப்போது சொல்வார், நம்முடைய புரட்சித் தலைவர் சொல்கிற போது ஒரே ஒரு கருத்தை மட்டும் தெளிவாக சொல்வார், உள்ளத்திலே நயம் இருக்கும் வரை என்று அவர்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் என்ன செய்கிறார் என்பதை அழகாக எடுத்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். நான் அதை சொல்வதற்கு காரணம் உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது கேட்கிற போது நதிகெட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தான் என்று சொல்வார். ஆகவே அப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை தமிழ்நாட்டை இன்றைக்கு இது போன்ற நிலையில் ஏற்படத்தான் செய்யும். அவரை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று கருதுகிற போது பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் சொன்னால் இதை எவராலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் மக்களுடைய உள்ளத்திலே இருக்கிற நிலைகள். எல்லா கட்சியும் அவருக்காக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இருக்கிற அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார். ஒரு கட்சியில் கூட இல்லை, அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் அதே நேரத்தில் நல்ல மனம் படைத்தவர் அத்தனை பேரும் இந்த கருத்துக்களை வலிமையாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்காத ஒன்றை எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறார். ஆகவே இதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகளை தான் அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் பிரதிபலித்திருக்கிறார்கள், பெண்களும் பிரதிபலித்திருக்கிறார். ஆகவே இவரை கைது செய்து சரிதான் என்பதுதான் இன்று மக்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற நிலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் போராடுகிறார்கள், மக்கள் போராடவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்க்கின்ற போது போராடுவது போராட்டம் மட்டுமல்ல, அங்கே இருசக்கர வாகனத்தில் வந்தவரை அறிந்தார்கள், கீழே தள்ளினார்கள். இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த நாடு என்பதை அவர்களுக்கு புரியவில்லை என்பதுதான் நம்முடைய நிலை என்பதை நான் அந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உணர்வுகள் அத்தனை எப்படி இருக்கிறது சொன்னால் விரைந்து நம்முடைய இருவரும் சேர்ந்து ஒரு அமைச்சரவை அமைக்க வேண்டும் முதலமைச்சர் என்று கருதினார்கள். அதுவும் இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அதை தூள் தூளாக்கி ஆட்சி கட்டளை அமர்ந்து விட்டார் என்ற அச்சம் தான் அவர்களுக்கு இருக்கிறதை தவிர அடிப்படையிலே தான் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார். திமுகவும் அண்ணா திமுக என்பது வடதுருவம் தென்துருவம் என்று சொல்வார். புரட்சித் தலைவர் இருக்கும் வரை புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும் வரை அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், திமுக என்ற தீய சக்தியை அழிக்கும் வரை நான் ஓய போவதில்லை என்று குறிப்பிட்டார்கள். அதே தீய சக்தியோடு இன்றைக்கு இணைந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஒருவரால் தான் முடியும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய கூட்டணி என்பது வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. இங்கே கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. 1967 பிறகு காங்கிரஸ் ஆட்சி பீடத்தில் அமர முடியுமா என்ற நிலையை மாற்றி காட்டிய வரலாற்றை உருவாக்கியவரும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய நிரந்தர முதலமைச்சர் அவரால் ஒருவரால் தான் முடியும், தவிர இவரால் முடியாது. இதைத்தான் அவர் நினைக்கிறார். இன்றைக்கு அவரெல்லாம் பேசுவதற்கு காரணமே வயிறிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே தூங்க முடியவில்லை, அவர்களால் தூக்கம் அவர்களுக்கு வருவதில்லை. ஆகவே அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பெண்களை இழிவுபடுத்துவது என்பது அவருடைய நிலையை நாம் பார்க்கின்ற போது இதை எல்லோரும் செய்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். இதற்கு முன்னாலே பொன்முடி செய்தார். மற்றொரு பெண்களை பற்றி பேசுகிற போது எங்கே சில வார்த்தைகளை சொல்கிற போது
அளந்து பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதுதான் இந்த நாடு இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்மை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நாம் தெளிவான சிந்தனையோடு, தொலைநோக்கு சிந்தனையோடு இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக, இந்தியாவுக்கு வழிகாட்டியான மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வருடைய ஆசை என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசை கனவிலே இவர் தூங்க முடியவில்லை. அதுதான் நாளை தேர்தல் வைத்தால் 234 நாம் தான் வருவோமே தவிர எவரால் வர முடியாது. இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. ஆகவே அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். முடியவில்லை, அவரால் தூக்கம் வருவதில்லை. எல்லோரும் நினைத்தார்கள் தன்னுடைய அப்பனுக்கு பிறகு தான் வரலாம் என்று கனவு கொண்டார். நான் சொல்கிறேன், பேரனுக்கு சொத்தை உரிமை கொள்ளலாமே தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வார்கள் தவிர எவரால் முடிவு செய்ய முடியாது என்பதை தமிழ்நாடு வரலாறு படைத்திருக்கிறது என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசை உங்களுக்கு இருக்கலாம், சொத்துக்கு பேரனுக்கு அந்த சொத்தின் மீது, தாத்தாவின் சொத்தின் மீது ஆசை இருக்கலாம். ஆனால் மீண்டும் தாத்தாவை போல வரலாம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் தவிர என்றைக்கும் தமிழ்நாட்டை கால் வைக்க முடியாது, வெற்றி பெற முடியாத வரலாற்றை தான் தமிழ்நாடு நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் இருக்கும் வரை, அவர் என்றைக்கு இருக்கிறாரோ அதுவரை தமிழ்நாடு அவருடைய முதலமைச்சர் அருகே அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது. இதைத்தான் சொன்னார்கள், புரட்சித் தலைவர் பொறுப்பேற்கிற போது 100 நாட்கள் ஓடாது என்று சொன்னார்கள். 100 நாட்கள் மட்டுமல்ல, அவருடைய ஆட்சியை பொறுத்தவரையிலும் அவர் உயிரோடு தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைத்தார். அதே போலதான் புரட்சித் தலைவர் அம்மா உயிரோடு இருக்கும் வரையும் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பவனித்தார்கள். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியை பொறுத்தவரையிலும் அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைக்கிற தலைவராக இன்று பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதற்காகத்தான் பல்வேறு விமர்சனங்கள் செய்து கொண்டிருக்கிற இவர்களெல்லாம் மக்கள் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண்களை இழிவுபடுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆகவே பெண்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 100% வாக்களித்து விட்டார்கள் வைத்திருக்கிற அவர்களுக்கு இருக்கிறது. அதுதான் இருக்கிற நிலைகள். இளைஞர்களும் பெண்களும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் இவர்தான் தமிழ்நாட்டுக்கு தகுதியான முதலமைச்சர் என்ற முறையிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாடே அறிந்து கொண்டிருக்கிறது. மேலே நாடுகளில் வருகிறது அத்தனை பேரும் வாக்களித்திருக்கிறார் சொன்னால் ஒரு தலைவருக்கு இப்படிப்பட்ட வாக்களிக்கிற வரலாறு தமிழ்நாட்டில் கண்டது கிடையாது. அதைத்தான் இங்கே பார்க்கின்ற போது நாம் அத்தனை பேர் எண்ணி பார்க்கிறோம். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு மிராக்கிள் என்று சொல்வார்களே, அதை போல தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது என்பதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் மிக விரைவில் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி காட்டுவார் என்பதை மட்டும் நான் நேரத்தை தெரிவித்து, கைது செய்து சரியானதான், கைது செய்யப்பட்டிருப்பது பெண்களை இழிவுபடுத்துவதற்காகத்தான். மக்கள் அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற தவறுகளை எவரும் செய்துவிடக் கூடாது என்பதுதான் மக்கள் உள்ளங்களில் நினைந்திருக்கிறது என்பதை நான் நேரத்தில் கோடி காட்டி, இங்கே வருகின்ற சட்டமன்ற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே வருகின்ற அத்தனை பேரும் ஆற்றல் மிக்க சக்திகளாக நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சட்டமன்றத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகிற போது நீங்கள் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. எல்லோரும் அறிவாற்றல் மிக்கவர்கள், புரிந்து கொள்வீர்கள். விரைந்த அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த இளைஞர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே வெற்றி என்பதை நாம் சட்டமன்றத்தில் மட்டுமல்ல நிரூபித்து காட்டுவோம் என்பதை நான் நேரத்தை தெரிவித்து, எந்த கேள்வியாக இருந்தாலும் தங்குதடை இல்லாமல் பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் காண முடிகிறது. ஆகவே இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் அந்த பணிகளை சீரோடு சிறப்போடு எழுச்சியோடு நடத்தி காட்டுவோம் என்பதை மட்டும் சொல்லி, இது போன்ற நிலைகளை மக்கள் மனதில் எடுத்துச் செல்கின்ற வகையில் இன்றைக்கு காலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தை பார்க்கிற போது நல்ல அங்கே எல்லோருக்கும் தகவல் தெரிவித்த உடனே 6 மணி நேரத்தில் ஒவ்வொரு 2000 பேர் 3000 பேர் கூடியிருக்கிறார்கள் சொன்னால் மக்கள் எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இதை எதிர்க்கிறார்களுடைய பேச்சு என்பதை நாடே அறிந்து கொண்டிருக்கிறது என்ற நேரத்தில் கோடி காட்டி வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய இந்த கலந்தாய்வு கூட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளே,
வருகை இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு மாத காலமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு வரக்கூடிய நிதிநிலை கூட்டத்தொடரை, அந்த நிதிநிலை அறிக்கையிலே பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்கு தந்திட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு ஆய்வு கூட்டங்களை எல்லாம் நடத்தி முடித்திருக்கிறார்கள். நாளைய தினம் இதுவரை தமிழகம் கண்டிராத சிறப்பான ஒரு நிதிநிலை வெளியிடப்பட இருக்கிறது. அதை பொறுத்துக் கொள்ள முடியாத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் சேற்றை வாரி இறைத்திருக்கிறார். அநாகரிகத்தினுடைய உச்சமாக மிக இழிவான ஒரு வார்த்தைகளோடு அந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதை ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, பெண்களை மதிக்கக்கூடிய, அவர்களை கண்ணியமாக நடத்தக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி சார்ந்திருக்கக்கூடியவர்களும் தலைவர்களும் வன்மையான கண்டனங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள், நாளைய தினம் சட்டமன்றத்திலே அவர்கள் என்ன நினைத்து செயல்பட இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுடைய செய்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் என்று தேர்தலிலே தோல்வியை கண்டார்களோ அதிலிருந்து மிகுந்த பதட்டத்தோடு இனி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுமோ என்ற பதட்டத்தோடு அவர்களுடைய ஒவ்வொரு தலைவர்களும் மிக கீழான நிலையிலே பேசி வருவதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. 17வது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. 16 முறை தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் பொது தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை. 1957 போட்டியிட்டாலும் இதுவரை போட்டியிட்ட தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை தழுவிய தேர்தல் தான். ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றோம்னா, கடந்த முறை 26 கட்சியோட கூட்டணி ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலத்தோட அவங்க பெற்ற வாக்குகள் 31% தான். இந்த கூட்டணி கட்சிகள் இந்த 20% அந்த கூட்டணி வாங்கல. இதை வச்சுட்டு அடுத்த கட்ட எப்படி போறது பதட்டத்தெல்லாம் இவ்வளவு பெரிய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பதட்டம் தான் காரணம். அதெல்லாம் ஒரு கூட்டத்தில் சொல்லும்போது சொன்னேன், இது போன்ற அநாகரிகமான பேச்சுக்கள் மூலம், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இழிவுபடுத்துவதன் மூலம், பெண்களை இழிவுபடுத்துவதும் அந்த இயக்கம் மிகப்பெரிய பின்னடைவை தொடர்ச்சியாக சந்திக்கும் என்பதிலே மாற்றிருக்கிறதில்லை. அது நேற்று நடந்த போராட்டம் என்ன? காவிரி பிரச்சனை போராட்டம். எதை பத்தி நீங்க பேசுறீங்க? காவிரி போராட்டம் நீங்க நேற்று ஆரம்பிச்சா 12ஆம் நூற்றாண்டுல 2ஆம் ராஜராஜ காலத்துல ஆரம்பிச்சு அங்க இருக்கிற கர்நாடகத்தில் ஆண்டக்கூடிய முதலாம் நரசிம்மன் காலத்துல 12ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை. அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 6 வருடம் நடந்திருக்கு. இந்த 20 வருட காலமா சுதந்திர தீர்க்க முடியாத பிரச்சனைங்க 30-40 நாள் ஒரு ஆட்சி எதிர்பார்த்து அது ஒரு போராட்டம் நடந்திருக்கீங்கன்னா உங்களுடைய சிந்தனை என்ன? அப்ப இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள்? இதெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சட்டமன்றத்திலே நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அமைச்சர் பெருமக்களாக நாம், சட்டமன்ற உறுப்பினர் நாம், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எதை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை செய்து முடிப்பவர்களாக நாம் எல்லாம் நிச்சயம் செயலாற்றுவோம் என்று கூறி